இதெல்லாம் போட்டுட்டு இன்னும் சில பேர் நம்ம சொல்லுவோம், நம்ம ஃபார்மெட்டில் வந்துட்டு 4ஆம் நம்பர் பிறந்தவங்க வந்து எப்போவுமே மணி அந்த நம்பர் வந்துட்டு மணிக்கு உண்டான நம்பர் சொல்லுவோம். நான் ஜாதகத்தில் வந்து 4னாக்கா அது ராகுக்கு உண்டான நம்பரும்பாங்க. சரி சொல்லட்டும், அது இருக்கட்டும். நம்மளது அது கிடையாது. நம்மளது 4ஆம் தேதி அப்படின்னு பிறந்தாக்கவே 4, 13, 22, 31 எதுவாக இருந்தாலும் சரி பணத்துக்கு உண்டானது. அது அந்த அந்த நம்பர் அவங்க வீட்டில் பிறந்திருக்குன்னு சொன்னாக்கா பணம் அந்த வீட்டில் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ளதுக்கும் அப்படி தான். ஒரு குழந்தை 4 பிறந்துருச்சுனாக்கா பணம் இருக்குன்ட்டு. சரிங்க 4 பிறந்தா சரி, எங்கள் வீட்டில் யாருமே 4ஆம் தேதி இல்லையே, நாங்கள் எங்கே போகிறது? கவலையே படாதீங்க. அப்போ 4ஆம் நம்பர் அப்படின்னு ஒன்று எழுதிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுருங்க. ஹாலில் ஒரு 4ஆம் நம்பர் பிளேட்டில் வந்துட்டு இந்த நம்பர் பிளேட் செய்வாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த 4ஆம் நம்பர் சொல்லி நல்லா அழகாக 4ன்னு எழுதிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு வீட்டில் வச்சுருங்க. இத்தனையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இதை ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்லை பரவாயில்ல எங்களுக்கு போதும்னு யாரும் சொல்ல போகிறதில்ல, பணத்தை அந்தளவுக்கு பணம் வரும்.